ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இதை ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சண்டே Q&A வீடியோ தான். ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்தீங்கன்னா Q&A வீடியோவே பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 2 வீக்கான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருந்தேன். அதுலேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, கிரேசி காவியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அவருடைய சேனலில் 10,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும் போல். அதாவது ஸ்டோரி டேப் வந்து இருந்துச்சு, இப்போ காணும் ப்ரோ வைன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டோரி டேப் ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அவைலபிள் ஆகும் 10,000+ சப்ஸ்கிரைபர் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும். இனி வந்து இது அவைலபிளாகவும் ஆகாது, அதே மாதிரி இனிமேல் அதை யூஸ் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற விஷயம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே இன்டிமேஷன்லாம் ஷோ பண்ணிச்சு, இந்த மாதிரி ரிமூவ் பண்ண போகிறோம், இந்த ஒரு ஃபீச்சர் இனி வந்து அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஆல்ரெடி ஸ்டோரி டேப் ஃபீச்சர் அவைலபிளாக இருந்த கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆப்ஷனே இப்போ வந்து ஷோ பண்ணுறதில்ல, கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 10,000+ சப்ஸ்கிரைபர் வரக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு இனி வந்து அந்த ஃபீச்சர் வந்து அவைலபிள் ஆகாது. ஸோ அதை பற்றின அப்டேட் ஆல்ரெடி ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பார்க்காம இருக்கலாம், நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனலுக்கு நியூவாக கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் இந்த Q&A வீடியோலையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஸ்டோரி டேப் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, SMT vlog அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நம்ம வந்து குறிப்பிட்ட மானிட்டேஷன்லாம் எனேபிள் ஆனால் ஆட்சன்ஸ்க்கான ப்ரொசீஜர் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஒரு ப்ரொசீஜரான பின் வெரிஃபிகேஷனில் வந்து இந்த டிலே அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம நார்மலாக வெயிட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பின் வெரிஃபிகேஷன் வந்து பின் வரல, ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆட்சன்ஸில் பக்காவாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அது எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு 1 month வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை 1 monthக்கு அடுத்து ஒரு ஃபியூ டேஸ்லேயும் வரல அப்படின்னு சொன்னால், ஒரு 4-5 நாள் கழிச்சும் நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் ரீபின் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ரீபின் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் ஆட்சன்ஸ் பேஜில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸில் தான் இப்போ இருக்கீங்களா, இல்லை அந்த அட்ரஸில் தான் வருங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத மட்டும் 1 second கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்பராக வந்து போஸ்ட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ப்ராப்பரான வேயும் இதுதான், ஜஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ண தான் வேணும். பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஃபியூ டேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே முடியாது. இது வந்து ஃபியூ வீக்ஸ் ஆகலாம், ஒரு 1.5 month வரைக்கும் கூட ஆகலாம் அப் டு வந்து. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 1 month வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் ஒரு 5-6 நாள் கழிச்சும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து வரலன்னு சொன்னால் மேக்ஸிமம் நீங்கள் ரீபின் கொடுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்துடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அது தவிர நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அபி அலோன் பிரின்சஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ வீடியோஸ் போட்டால் ஷார்ட்ஸாக போயிடுது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்ரேட் மோடில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் 1 minute பிலோவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போக தான் செய்யும். நார்மல் வீடியோவாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 1 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோவாக போர்ட்ரேட் மோடில் பண்ணுங்கள், அதாவது இந்த மொபைல் வியூவில் பண்ணுங்கள். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் போர்ட்ரேட் மோடில் வச்சு நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பிலோவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸாக போகும். நீங்கள் நார்மல் அப்லோடாக பண்ணாலுமே அது ஷார்ட்ஸ் தான். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து FF ராக்கி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. காப்பிரைட் சேனல் மானிட்டேஷன் உண்டா ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டென்ட் மட்டும்தாங்க முக்கியமானது. இந்த காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. அது வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணணும் இந்த விஷயங்களை அப்படிங்கிறக்காக யூடியூப் தரப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்து அந்த மிஸ்டேக் பண்ணாத மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கோ வந்து பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இது இம்பார்ட்டனாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஸ்ட்ரைக்குக்கு தான் சொல்கிறேன். மற்றபடி கிளைம் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலி யூஸ் பண்ணுறீங்க மியூசிக் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிளைம் வரும். ஸோ கண்டென்ட்
ஒன்றா இருந்தால் மேக்ஸிமம் அந்த கிளைமும் கூட பெரிய இஷ்யூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கண்டென்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கே இருந்தாலும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, கரெக்டாக தான் மேக் பண்ணியிருக்குங்க ஓன் கண்டென்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாலிசியும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மானிட்டைசேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, தி ஹியூமன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் சேனல் நேம் வந்து கண்டென்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் ப்ராப்ளம் எதுவும் வருமா ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அது மானிட்டைசேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க, ஓரளவுக்கு ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்துருச்சு, கன்சிஸ்டண்ட்டாக வியூஸும் வருதுன்னு சொன்னால் அது மேக்ஸிமம் மாற்றாதீங்க. வேறு சேனல் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை தவிர உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நான் இதுதான் ப்ரோ பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு ஏற்கனவே பிளான் இருக்குது, எனக்கு வியூஸ் 0ல் போனாலும் கூட பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து அது எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும்னு தெரியும், நான் ரெகுலராக என்னுடைய அந்த கண்டென்ட்டை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணி மானிட்டைசேஷன்லாம் எனேபிள் ஆகி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தும் கண்டென்ட் பண்ண போகிற உங்களை வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறதால. அண்ட் புது ஆடியன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நீங்கள் எப்படி ஸ்டார்டிங் டேத்தில் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுறீங்களோ அது மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக டாப்பிக்கை மாற்றமான விஷயங்களை. ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மற்றபடி ப்ராப்ளம்லாம் மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக எந்த இஷ்யூவும் வராது இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது. ஸோ அதை நினச்சி பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நவநீதி வியூஸ் அப்படிங்கிற சேனல். ஓகே, நவநீதி வியூஸ் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலன்னா மானிட்டைசேஷன் ஆன் ஆகாதான்னு கேட்டிருக்காங்க. 90 டேஸ் அண்ட் இந்த 4000 அண்ட் 365 நாள் அந்த 1 இயர்ங்கிறது அண்ட் அந்த 10 மில்லியன் வியூஸ், இது எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் பேசிக், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் இன் லாஸ்ட் 1 இயர், அதே மாதிரி 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ். இந்த 2 விஷயங்களில் எதுவாக வேணாலும் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னே இருந்த விஷயங்களில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலைங்க, அது எப்பவும் போல் அப்படியே தான் இருக்குது. அதாவது ஓல்டு ஒரே ஒரு மானிட்டைசேஷன் ஆப்ஷன் இருந்தது இல்லையா, லாங் ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் ஷார்ட்ஸ், எது பண்ணாலுமே ஷார்ட்ஸே கிடையாதுங்க முன்னே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ் லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே வரணும், இந்த 4000 மணி நேரம் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் எப்போவுமே வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய க்ரியேட்டராக. ஸோ மற்றபடி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நியூ அப்டேட்ஸ் எவ்வளவோ வரலாம். பட் இதில் ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவாக அப்டேட் பண்ணுவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 டேஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. 4000 மணி நேரம் வந்து லாஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே ரீச் பண்ணோம். 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் எக்ஸ்ட்ரா இதை மாதிரி கூட நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணலாம்னு ஷார்ட்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து லாஸ்ட்டு 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணணும்னு இருந்தது. 4000 மணி நேரம் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இது சேஞ்ச் ஆகாது, மேக்ஸிமம் சேஞ்ச் ஆச்சு இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ பேசிக் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ் இன் லாஸ்ட் 1 இயர். அப்படி இல்லைனா நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக மேக் பண்ணுறீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் இந்த ஒரு விஷயம், அதாவது ஷார்ட் வியூஸ் 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி நீங்கள் கேட்டிருக்கக்கூடியது கிடையாது 90 டேஸ்லாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ மற்றபடி யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டின்ஸும் அப்கமிங் Q&A அண்ட் வீடியோலையும் கூட தனியாக கூட அப்டேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அண்ட் லைவ்லையும் கூட கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவேன். எவ்ரி சண்டே லைவ் இருக்கும். ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வைஸ் யூ ஸ்டார் நல்ல வீடியோ சந்திப்போம்.